മൂന്നാമത് ഗദ്യഭാഗം. യന്മദ്യഗതഃ ഭഗവാൻ തപതാം പതിഃ തപന ആതപേന ത്രിലോകീം പ്രതിപദി അവഭാസയതി ആത്മഭാസാ സഹ ഏഷഃ ഉദഗയന ദക്ഷിണായന വൈഷുവദ സപ്ഞാഭിഃ മാന്ദ്യ ശൈഗ്ര്യ സമാനാഭിഃ ഗതിഭിഃ ആരോഹണ അവരോഹണ സമാനസ്ഥാനേഷു യഥാസവനം അഭിവദ്യമാനഃ മകര ആദിഷു രാശിഷു അഹോരാത്രാണി ദീർഘ ഹ്രസ്വ സമാനാനി വിദത്തേ. യന്മദ്യഗതോ ഭഗവാൻ സ്തപതാം പതി സ്തപന ആദപേന ത്രിലോകീം പ്രതിപത്യവഭാസയത്യാത്മഭാസാ സ ഏഷ ഉദഗയന ദക്ഷിണായന വൈഷുവദ സപ്ഞാഭിർമാന്ദ്യ ശൈഗ്ര്യ സമാനാഭിർഗതിഭിരാരോഹണാവരോഹണ സമാനസ്ഥാനേഷു യഥാസവനമഭിവദ്യമാനോ മകരാദിഷു രാശിഷു അഹോരാത്രാണി ദീർഘഹ്രസ്വസമാനാനി വിദത്തേ. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லின்னு இருக்கார். சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுவில் ஸ்திதி பண்ணறதாக்கும் அந்தரீட்சம் அப்படிங்கிறத சொன்னார். இப்ப சொல்றார், அந்தரீட்சத்தோடு மத்தியத்துல ஸ்திதி செய்யற ஆதித்யன். பூமி, அந்தரீட்சம், ஸ்வர்க்கம் இப்படி இருக்கிற 3 லோகங்களையும் பிரகாசிப்பிக்கிறார், சூடு கொடுக்கிறார். இதெல்லாம் ஆதித்யன் செய்யறார். ஆதித்யன் ஆரோகண அவரோகண சமதா இப்படி இருக்கிற கதி பேதங்களுக்கு தகுந்த மாதிரி உத்தராயணத்துல மெல்லமாவும் ദക്ഷിണായനത്തില ശീഘ്രമായിട്ടും വിഷുവത് அந்த ஸ்தானத்துல ஈக்குவலாயிட்டும் சஞ்சாரம் பண்றார். சோலார் பொசிஷன் ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. பூமியிலிருந்து நம்ம സൗരയൂഥത്തെ പാർക്കർത്ത നമ്മളത് ജാതകം അതാണത് രാശിഘട്ടത്തിലാക്കും. அதை നമ്മൾ അടയാളപ്പെടുത്തും. இங்க சும்மா നമ്മൾ അതൊന്ന് தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனாக்கா வானத்துக்கு போயொന്നും தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காதே. அதனால நமக்கு சாதாரணமா தெரியக்கூடிய
ராசி கட்டம் வழியாவும் இதை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ராசி கட்டத்தில் மொத்தம் 12 ராசிகளாக்கும் உள்ளது. ஏப்ரல் 15லேருந்து மே 15 வரைக்கும் சித்திரை மாசம். மே 15லேருந்து ஜூன் 15 வரைக்கும் வைகாசி மாசம். ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் ஆனி மாசம். ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஆடி மாசம். ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் ஆவணி மாசம். செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15 வரைக்கும் புரட்டாசி மாசம். அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் ஐப்பசி மாசம். நவம்பர் 15லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் கார்த்திகை மாசம். டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 15 வரைக்கும் மார்கழி மாசம். ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 15 வரைக்கும் தை மாசம். பிப்ரவரி 15லேருந்து மார்ச் 15 வரைக்கும் மாசி மாசம். மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் பங்குனி மாசம். இங்கிலீஷ் மாசங்களையும் அதனோட தமிழ் மாசங்களையும் ஆக்குமே இப்ப பார்த்தோம். இதுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனாலேயாக்கும் இதை எடுத்து பார்க்கிறோம். பாகவதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அதனாலதான் பார்க்கிறோம். அதே மாதிரி 0 டிகிரி அப்படிங்கிறது மேஷ ராசியிலேயாக்கும் ஆரம்பிக்கிறது. 0 டிகிரியிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் மேஷ ராசி. 30 டிகிரியிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் ரிஷப ராசி. 60 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் மிதுன ராசி. 90 டிகிரியிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் கடக ராசி. 120 டிகிரியிலேருந்து 150 டிகிரி வரைக்கும் சிம்ம ராசி. 150லேருந்து 180 வரைக்கும் கன்னி ராசி. 180லேருந்து 210 வரைக்குமான டிகிரிகள் இன்க்ளூட் ஆனதாக்கும் துலாம் ராசி. 210லேருந்து 240 வரைக்குமான டிகிரி இருக்கிற ராசியாக்கும் விருச்சிக ராசி. 240லேருந்து 270 வரைக்குமான டிகிரி இன்க்ளூட் ஆன ராசியாக்கும் தனு ராசி. 270லேருந்து 300 வரைக்கும் இருக்கிற டிகிரி இருக்கிற ராசியாக்கும் மகர ராசி. 300லேருந்து 330 டிகிரி வரைக்குமாக்கும் கும்பராசியில் உள்ளது. அதே மாதிரி 330லேருந்து 360 டிகிரி கம்ப்ளீட் ஆகிறதாக்கும் மீன ராசி. இப்படி நம்ம மாசங்களையும் ராசிகளையும் பார்த்துட்டு இதுக்கு போனாதான் இது മനസ്സിലാകും. അതിനാലെയാക്കും அதை பார்த்தது. ஒரு சைக்கிள், பெரிய சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய சக்கரம். அந்த சக்கரத்தோடு சென்டர் பாயிண்ட் அங்கேயாக்கும் சூரியனோடு பிரமணபதம் இருக்கு. சூரியனோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகமாக்கும் புதன்.
இப்போ சூரியன் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற ஆக்சிஸ் அதை சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு போட்டு அங்கே புதன் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ரவுண்டை போடலாம், அங்கே சுக்கிர கிரகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் அதுக்கு சுற்றியும் நம்ம வரைக்கிறோம், அங்கேயாக்கும் பூமி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பூமிக்கு அடுத்ததாயிட்டு வரதாக்கும் ചന്ദ്രൻ. സൂര്യഭ്രമണപഥവും ചന്ദ്ര സഞ്ചാരപഥവും ഇന്റർസെക്റ്റ് ചെയ്യற 2 പോയിന്റ്സ് ആക്കും രാഹുവും കേതുവും. രാഹുവും കേതുവും கிரகங்கள் கிடையாது, ഛായാ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவா, ஷேடோ கிரகங்கள். சந்திரனுக்கு அப்புறமா செவ்வா, அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிளை வரைச்சு அங்க குரு அப்படின்னு நினைச்சுக்கலாம், அதுக்கு சுற்றியும் ஒரு வட்டமா வரைச்சு அங்க சனி அப்படின்னு நினைச்சுக்கலாம். இப்போ 360 டிகிரி இருக்கிற ஒரு பெரிய சர்க்கிளாக்கும் ராசி கட்டம் அப்படிங்கிறது. அந்த ராசி கட்டத்தை 12 ராசிகளாயிட்டு செப்பரேட் செய்யப்பட்டிருக்கு. 360 டிகிரி டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டானா ஒரு ராசி கட்டம் 30 டிகிரி. 30 டிகிரி அப்படின்னாக்கா ஒரு மாசம். சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரி ஆக்கும் மூவ் ஆகிறது. ஒரு ராசிகட்டத்தை விட்டு அடுத்த ராசிகட்டத்துக்கு சூரியன் போகணும் அப்படின்னா 30 டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். സൂര്യനും ചന്ദ്രനും ആക്ച്വലായിട്ട് ഗ്രഹങ്ങൾ கிடையாது, നന്ന ജ്വലിക്കற സ്റ്റാർസ് ആക്കും. അതാണത് ദീപ്ത ഗ്രഹങ്ങൾ. சூரியன் சந்திரன் இப்படி இருக்கிற நன்னா ஜொலிக்கிற தீப்த கிரகங்களையும் அதே மாதிரி புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இப்படி இருக்கிற கிரகங்களையும் ஆக்கும் வர்ணிக்கிறது. அதேதான் ராசி கட்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு சிம்ம ராசி, சந்திரனுக்கு கடக ராசி. சூரியனோடு கிட்டக்க இருக்கிற கிரகம் புதன். புதனுக்கு பக்கத்துல சுக்கிரன் செவ்வாய் குரு சனி. அதே மாதிரி சந்திரன்லேருந்து சந்திரன் புதன் சுக்கிரன் குரு, சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி இப்படியாக்கும் ராசி கட்டத்தில் உள்ளது. இந்த ஒரு பொசிஷன்லயாக்கும் ராசி கட்டங்களில் கிரகங்களை അടയാളപ്പെടുത്തപ്പെട്ടിருக்கு. ഭൂമിക്ക് ചുറ്റിലും ഒരു സർക്കിളായിട്ട് രാശിഘട്ടത്തെ സങ്കല്പിക്കപ്പെട്ടിருக்கு. നമുക്ക് ഈസി ആയിട്ട് അത് പുരിഞ്ചുக்கிறதுக்காയിട്ട് അത് സ്ക്വയർ ടൈപ്പിൽ നമ്മൾ രാശിഘട്ടത്തെ എഴുതി தெரிஞ்சுக்கிறோம். தீப்த நட்சத்திரங்களாக இருக்கிற சூரிய சந்திரர்கள், சூரியன் அப்படிங்கிறது நட்சத்திரமாக்கும்,
சந்திரன் சூரியனோடு உபகிரகம், அதானது சப்லாடு. சூரியனோடு பக்கத்தில் புதன், புதனுக்கு பக்கத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு பக்கத்தில் மூணாவதாயிட்டு பூமி. அந்த பூமியை சுற்றி இருக்கிற சர்க்கிள் அப்படிங்கிறதாக்கும் ராசி சக்கரம். அதுக்கு சுற்றும் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, ராசி சக்கரம், அதுக்கப்புறமா சந்திரன். இதெல்லாம் இதே மெத்தேடிலேயாக்கும் ராசி சக்கரம் உள்ளது. ராசி சக்கரத்தை டிசைன் செய்யப்பட்டிருக்கு. முதல்ல கடகராசி அப்படிங்கிறது சந்திரனோடு வீடு, சிம்மராசி அப்படிங்கிறது சூரியனோடு வீடு. சூரியனிலேந்தும் சந்திரனிலேந்தும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ராசிகள் அப்படிங்கிறது புதனோடு ராசி. அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் சுக்கிரனோடு ராசி, அதுக்கு பக்கத்தில் செவ்வாயோடு ராசி, அதுக்கப்புறமா குருவோடு ராசி, அதுக்கப்புறமா சனியோடு ராசி. சூரிய சந்திரர்களிலேருந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயாக்கும் சனியோடு வீடுகளாக இருக்கிற மகரம், கும்பம் இதெல்லாம் உள்ளது. இந்த ராசிகளை சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி செப்பரேட் செய்யப்படுறது. அதெல்லாம் ஜோதிஷாஸ்திர சம்பந்தமான விஷயங்களாக்கும். ஓஜம், யுக்மம், ஸ்திரீ, புருஷன், சரம், ஸ்திரம் இப்படின்னு. அதே மாதிரி இந்த ராசிகளுக்கு சுபாவம் இருக்கு. ஜலராசி, நிசாராசி, பகல் ராசி இப்படின்னெல்லாம். அதே மாதிரி கிரகங்களுக்கும் பல பல சுபாவங்கள் இருக்கு. ஸ்திரீ புருஷ சுபாவம், சுப அசுப சுபாவம், நபும்சக சுபாவம் இப்படின்னு. இதுல மேஷராசியும் ரிஷபராசியும் கிழக்காக்கும் டைரக்ஷன் இதனோடு. அதே மாதிரி கடகராசியும் சிம்மராசியும் அதனோட டைரக்ஷன் அப்படிங்கிறது தெற்கு. துலாராசியும் விருச்சிக ராசியும் அதனோட டைரக்ஷன் அப்படிங்கிறது மேற்கு. மகர ராசியும் கும்பராசியும் அதனோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வடக்கு. அதே மாதிரியே மீனம் அப்படிங்கிற ராசி வடகிழக்கு ராசியாக்கும் ஈசானகோன். மிதுனம் அப்படிங்கிற ராசி தென்கிழக்கு ராசி அக்னிகோன். கன்னி ராசி அப்படிங்கிறது தென்மேற்கு ராசியாக்கும் நிருதி கோன். அதே மாதிரி தனுராசி அப்படிங்கிறது வடமேற்கு ராசி வாயு கோன். சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரியாக்கும் மூவ் பண்ணுறது. ஓரோ நாளைக்கும் 7 கிரகங்களோடு ஆதிபத்தியம், அதானது அபகாரம் அப் டு டேட் நடக்கத்தான் செய்யறது. இதில் ராகு கேதுக்கள் கிடையாது. ராகு கேதுக்களை தவிர இருக்கிற கிரகங்களாக்கும் ஆதிபத்தியம் ஸ்தாபிக்கிறது டெய்லி. திங்கட்கிழமை முதல்ல உள்ளது சந்திரஹோரையாக்கும். சந்திரன் அப்படிங்கிற கிரகமாக்கும் ஃபர்ஸ்ட் உள்ள ஆதிபத்தியம். அதுக்கப்புறம் சனியோடு ஆதிபத்தியம், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன். செவ்வாய்க்கிழமை ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் இருக்கிற கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் தான். அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன்,
அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் குரு. അപ്രോക്സിമേറ്റ് ആയിട്ട് ഓരോ ഗ്രഹങ്ങളും 1 അവർ ആക്കും ആധിപത്യം സ്ഥാപിക്കരുത്. புதன்கிழமை எடுத்தானா ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் உள்ள கிரகம் அப்படிங்கிறது புதனாக்கும், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் செவ்வாய், அதுக்கப்புறம் சூரியன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், அதுக்கப்புறம் சந்திரன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்தானா முதல்ல காலங்கார்த்தால ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் குருவோடு ஆதிபத்தியமாக்கும் உள்ளது, அதுக்கப்புறம் செவ்வாயோட ஆதிபத்தியம் சூரிய உதயத்திலேந்தாக்கும் இது கணக்கு பண்ணப்படுறது. சூரிய உதயம் 6 மணிக்கு ஆக்கும் அப்படின்னாக்கா 1 அவர் ஆக்கும் ഓരോ ഗ്രഹങ്ങളോടും ആധിപത്യം. വ്യാഴക്കിഴமை அப்படின்னு எடுத்தானா ஃபர்ஸ்ட் ஆதிபத்தியம் வியாழம், அதுக்கப்புறம் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி. வெள்ளிக்கிழமை ஆக்கும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சுக்கிரனோட ஆதிபத்தியமாக்கும், அதுக்கப்புறம் புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், சூரியன், அதுக்கப்புறம் மறுபடியும் சுக்கிரன், புதன், சந்திரன் இப்படின்னு போயிட்டே இருக்கும். அது அப்படி போய் அடுத்த நாள் காலையில் வரத்த கரெக்டாக சனியோடு அந்த ஆதிபத்தியம் இருக்கிற டைம் வரும், சூரிய உதயத்திலேருந்து 1 அவர். அப்போ சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் இப்படின்னு போயின்னு இருக்கும். இப்படி இருக்கிற ஓரோ மணி நேரத்திலையும் ஓரோ கிரகங்களோட ஆதிபத்தியமாக்கும் உள்ளது ஓரோ நாளைக்கும். அதுக்கு பேராக்கும் ஹோரா அப்படிங்கிறது. இந்த ஹோரா அப்படிங்கிற வாக்குலேருந்தாக்கும் ஹவர் அப்படிங்கிறது உண்டாச்சு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு இதை இங்கே சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொன்னதாக்கும். சூரியனிலேருந்து 12 டிகிரி சந்திரன் மூவ் பண்ணுறதையாக்கும் ஒரு திதி உண்டாகிறது. ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் 3 நட்சத்திரங்களை கடக்கிறார். சூரியன் நட்சத்திர பாதையில சஞ்சாரம் பண்றதுக்கு பேராக்கும் ஞாற்றுவேலா அப்படிங்கிறது. சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு கடக்கிறதாக்கும் சங்கிரமம், மேட சங்கிரமம், தனு சங்கிரமம் இப்படின்னு எல்லாம் இருக்கே அது. 360 டிகிரியில சந்திரன் வரத்தையாக்கும் அமாவாசி உண்டாகிறது. அதே மாதிரி சூரியனோடு கூட சந்திரன் நிற்கிறதையாக்கும் அமாவாசி உள்ளது. சூரியனோடு 7ல சந்திரன் நிற்கிறதையாக்கும் பௌர்ணமி உண்டாகிறது. சூரியன் நிற்கிற ராசியோடு 7வது கட்டத்தில் சந்திரன் நிற்கிறத பௌர்ணமி. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டு, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கிறவாளுக்கு வேண்டிட்டு கலெக்ட் பண்ணி சொல்லப்பட்டதாக்கும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற 15 நாள் அப்படிங்கிறது சுக்லபட்சம். பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கிற 15 நாள் அப்படிங்கிறது கிருஷ்ணபட்சம். பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்கு சந்திரன் மூவ் பண்றத, சந்திரனுக்கு டிப்ரீசியேஷன் சம்பவிக்கிறது. அமாவாசையிலேருந்து
പൗർണമിക്ക് ചന്ദ്രൻ മൂവാകർത്ത ചന്ദ്രനുക്ക് വൃദ്ധി സംഭവിക്കരുത്. ചന്ദ്രനോട് കലകൾക്ക് വൃദ്ധി ക്ഷയങ്ങൾ സംഭവിക്കരുത്. இப்படி அதே மாதிரி பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தானா கரணம் நித்தியயோகம் இப்படின்னு எல்லாம் இருக்கும். ഒരു തിഥിയിലെ 2 കരണങ്ങളാക്കും ഉള്ളത്, സ്ഥിരകരണവും ചരകരണങ്ങളും. അതേമാതിരി 30 തിഥിയിലെ 60 കരണങ്ങളാക്കും ഉള്ളത്. 12 டிகிரி டிவைடட் பை 2 அப்படின்னு பார்த்தோன்னா 6 டிகிரி ஆக்கும் ஒரு கரணம். நித்தியயோகம் அப்படின்னு சொல்றது ചന്ദ്രാർക്ക യോഗം. ചന്ദ്രസ്ഫുടം അതോട് കൂടിയിട്ട് സൂര്യസ്ഫുടത്തെ കൂട്ടി നക്ഷത്രത്തോട് டியூரேஷனாக இருக்கிற 13 டிகிரி 20 மினிட்டை டிவைடு பண்ணுறதாக்கும் நித்திய யோகம். அதே மாதிரி ஒரு சில தமிழ் மாதமாகட்டும் மலையாள மாதமாகட்டும் அப்படி ஒரு சில மாதங்களில் சூரிய சங்கிரமம் நடக்காது. அப்படி இருக்கிற மாதங்களுக்கு பேராக்கும் அதிமாசம் அப்படிங்கிறது. சூரியனோடு 12 டிகிரிக்கு உள்ள சந்திரன், സൂര്യനോട് 17 ഡിഗ്രിക്ക് ഉള്ള ചൊവ്വായ്, സൂര്യനോട് 13 ഡിഗ്രിക്ക് ഉള്ള ബുധൻ, സൂര്യനോട് 11 ഡിഗ്രിക്ക് ഉള്ള വ്യാഴം ഗുരു, സൂര്യനോട് 9 ഡിഗ്രിക്ക് ഉള്ള ശുക്രൻ, സൂര്യനോട് 15 ഡിഗ്രിക്ക് ഉള്ള ശനി. இப்படி கிரகங்கள் நின்னானா, இதெல்லாம் கூடி சேர்ந்து நிற்கணும் എന്നല്ല, ஏதாவது கிரகங்கள் இந்த மாதிரி டிகிரியில நின்னானா அந்த கிரகங்களுக்கு பவர் கம்மியாகும். அதுக்கு பேராக்கும் கிரக மௌഢ്യം. ரெண்டு ராசிகளிலேயாയിട്ട് கிரகங்கள் இப்படி நின்னாலும் அந்த கிரகத்துக்கு மௌഢ്യം സംഭവിക്കും. சூரியன் இப்போ ஒரு ராசியில நிற்கிறது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூரியன் 10 டிகிரி மேஷ ராசியில நிற்கிறது, அதே மாதிரி செவ்வாய் 29 டிகிரி மீன ராசியில நிற்கிறதுனா செவ்வாய்க்கு மௌഢ്യം. அதே மாதிரி ஓரோன்னும் இந்த ராசி கட்டத்தில் சூரியனோட பொசிஷனை வச்சுட்டாக்கும் காணறது. அதனால சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். மேஷராசியில அஸ்வதி பரணி கார்த்திகை இப்படி இருக்கிற 3 நட்சத்திரங்கள் வழியாவாக்கும் சூரியன் சஞ்சாரம் பண்றது. சூரியனோடு சஞ்சார பதம் இந்த நட்சத்திர மேகலைகள் வழியாக்கு நடக்கிறது. மேஷராசியில 13 டிகிரி 20 மினிட் ஆக்கும் அஸ்வதி நட்சத்திரம் உள்ளது. அதே மாதிரி பரணி நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட், மொத்தம் 30 டிகிரி ஆக்குமே ஒரு ராசி கட்டம். பேலன்ஸ் இருக்கிற 3 டிகிரி 20 மினிட் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரமாகும். ஒரு நட்சத்திரத்தோடு லெங்த் அப்படின்னு பார்த்தானா 13 டிகிரி 20 மினிட் ஆகும். இப்ப கார்த்திகை நட்சத்திரம் மேஷராசியில 3 டிகிரி 20 மினிட்ல இருக்கு. அப்ப அதனோட பேலன்ஸ் 10 டிகிரி ஆக்கும் ரிஷபராசியில உள்ளது. அப்ப ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரம் 10 டிகிரி, அதுக்கப்புறமா ரோஹிணி நட்சத்திரம் 13 டிகிரி 20 மினிட், அந்த ராசிகட்டம் பூர்த்தி ஆவறதுக்கு 30 டிகிரி ஆகிறதுக்கு இனியும் 6 டிகிரி 40 மினிட் இருக்கு. அதாக்கும் அங்க மகீர நட்சத்திரம். அடுத்தது
മകീരத்துக்கு 13°20 വേണം. അതിനാലാക്കും മകീരത്തോട് ബാലൻസ് வந்து மிதுனத்திலே ஆச்சு. இப்போ நம்ம நட்சத்திரம் கேட்கறத மகீர நட்சத்திரம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா ஏது ராசி அப்படின்னு கேட்குறோமே, அதுக்கு இதாக்கும் காரணம். சில டைமில் அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி அந்த மகீர நட்சத்திரம் ரிஷபராசியிலையும் நிற்கலாம், மிதுன ராசியிலையும் நிற்கலாம். மிதுன ராசியில மகீர நட்சத்திரம் 6°40, திருவாதிரை நட்சத்திரம் 13°20, புணர்தம் 10°. அதே மாதிரி கடகராசியில புணர்தம் அதனோட பேலன்ஸ் 3°20, பூய நட்சத்திரம் 13°20, ஆயில்ய நட்சத்திரம் 13°20. அதுக்கப்புறம் சிங்க மாசத்துல இந்த கர்க்கடக மாசத்திலேருந்து பேலன்ஸ் ஒன்றும் இதுக்கு கொண்டு வரதுக்கு இல்லை. அங்கே 30° பூர்த்தி ஆயாச்சு. அப்போ இங்கே மறுபடியும் ஒரு நட்சத்திரம் பூர்ணமாயிட்டு ஆரம்பிக்கப்படுறது. மக நட்சத்திரம் 13°20, பூர நட்சத்திரம் 13°20, உத்திர நட்சத்திரம் 3°20. இப்போ மேஷராசியிலேருந்து கடகராசி வரைக்கும் நம்ம பார்த்த அதே மெத்தேடிலேயாக்கும் சிம்மராசியிலேருந்து நம்ம விருச்சிக ராசி முடிகிற வரைக்கும் பார்க்குறோம். அதே மாதிரி தனுலேருந்து மீனம் வரைக்கும் அதே மெத்தேடு தான். சிங்கராசியில 13°20, மகம் பூரம் 13°20, உத்திரம் 3°20. கன்னிராசியில உத்திரம் 10°, அத்தம் 13°20, சித்திரை 6°40. துலாராசியில சித்திரை 6°40, சோதி 13°20, விசாகம் 10°. விருச்சிக ராசியில 3°20 ஆக்கும் விசாக நட்சத்திரம் பேலன்ஸ் உள்ளது. அதுக்கப்புறம் அனிழ நட்சத்திரம் 13°20, திருக்கேட்ட நட்சத்திரம் 13°20. தனு ராசியில பேலன்ஸ் எந்த நட்சத்திரமும் அங்கு இல்லை. அதனால மூல நட்சத்திரம் 13°20, புராடம் 13°20, உத்ராடம் 3°20. உத்ராடத்தோட பேலன்ஸ் 10° உண்டு. அது வந்து மகரத்தில் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் திருவோணம் 13°20, அவிட்டம் 6°40. கும்பத்தில் அவிட்டத்தோட பேலன்ஸ் 13°20 ஆக்குமே ஒரு நட்சத்திரத்தோடு நீளம் 6°40 ஆக்கும் மகரத்தில் இருந்தது அவிட்டம். இப்போ அதனோட பேலன்ஸு அவிட்டம் 6°40. சதயம் 13°20, பூரோருட்டாதி 10°. மீனத்தில் இந்த பூரோருட்டாதியோடு பாக்கி கொஞ்சம் உண்டு 3°20. அதுக்கப்புறம் 13°20 உத்திரட்டாதி, 13°20 ரேவதி. இந்த 3°20 அப்படின்னு பார்த்ததாக்கும் ஒரு நட்சத்திரத்தோடு பாதம் ஒரு பாதமாக்கும். அது ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் 4 பாதங்களாக்கும் உள்ளது. ஒரு பாதம் அப்படிங்கிறது 3°20, 2 பாதம் அப்படிங்கிறது 6°40. 3 பாதம் அப்படிங்கிறது 10°, 4 பாதம் அப்படிங்கிறது 13°20. ഇത്രയും നക്ഷത്ര മണ്ഡലങ്ങളെ ആക്കും സൂര്യൻ ഒരു വർഷം കാലഘട്ടം എടുത്തിട്ട് அந்த 360 ദിവസങ്ങളിலே ആയിട്ട് കടക്കறது. அதை சொல்லறதுக்காகும் இதெல்லாம் നമ്മൾ பார்த்தோம். ஒரு நட்சத்திர பாதமாக்கும்
ஒரு நவாம்சகம் அப்படிங்கிறது. நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கிரகமௌட்யம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கும் கிரகங்கள் பாவத்தில் மாறி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமாக்கும் நவாம்சத்தை யூஸ் பண்ணுறோம். அதையும் நம்ம இங்கே இதோடு கூடிட்டு தெரிஞ்சுக்கிறோம். சூரியன் மகர மாசத்திலேருந்து மிதுன மாசத்துக்கு சஞ்சாரம் பண்றதாக்கும் உத்தராயணம். அதே மாதிரி கடக மாசத்திலேருந்து தனு மாசம் வரைக்கும் சஞ்சாரம் பண்றதாக்கும் தட்சிணாயனம். மேஷம் அதே மாதிரி துலாம். இந்த 2 மாசங்களில பகலும் ராத்திரியும் ஈக்குவல் ஆയിട്ടുണ്ടാകും. பஞ்சாங்கத்துல தினமானத்தை பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா ராத்திரிமானம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பகலோடும் ராத்திரியோடும் ஏற்ற இறக்கங்களை, பகல் ஜாஸ்தி இருக்கா ராத்திரி ஜாஸ்தி இருக்கா இப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 2 மணிக்கூர் அப்படிங்கிறது 5 நாழிகை ஆகும். 12 நாழிகை இருக்கிற 5 பார்ட்டாயிட்டு பகல பிரிக்கப்படுறது. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட். 2 நாழிகை அப்படிங்கிறது 48 மினிட். 48 மினிட் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்த நேரம். பகல் அப்படிங்கிறது 5 பிரிக்கப்படுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பிரான்னம், பூர்வான்னம், மத்தியானம், அபரான்னம், சாயான்னம். ഇത്രയും விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு நம்ம இந்த பாகவதத்துக்குள்ள பூர்த்தியாக்கும். இது கொஞ்சம் நன்னா புரியும் அப்படின்னு தோணினதாலியாக்கும் இதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணினது. என் மத்தியகதா அந்தரிட்சத்தோடு நடுவில் பகவான் விஷ்ணு தபதாம்பதிகி சூரியதேவன் പ്രകാശഗോളങ്ങളോടെല്ലാം അധിപതിയാക്കും സൂര്യൻ. തപനഹ ചൂട കൊടുക്കற സൂര്യൻ. ആതപേന ഉഷ്ണത്താല வெந்துருகிண்டு அந்த ஒரு தன்மையில ത്രിലോകീം இந்த பிரபஞ்சத்தை முழுவன் பிரதபதி நன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லா சூடு கொடுக்கிறார் அவரோட வெளிச்சத்தால. அவபாசயதி எல்லாமெல்லாம் பிரகாசப்படுத்துறார், பிரகடனப்படுத்துறார். ஆத்மபாசா அவரோடதே ஆன பிரகாசத்தாலேயாக்கும் அவரு எல்லாம் பிரகாசிப்பிக்கிறார். சஹா அப்படி இருக்கிற ஏஷஹா சூரியதேவன் பரபிரம்ம சைதன்ய ஸ்வரூபனாயிருக்கிற சூரியதேவன் பிரத்யட்ச தெய்வமாயிருக்கிற பிரகிருதியில இருக்கிற தெய்வ சைதன்யமாயிருக்கிற சூரிய பகவான் ரொம்ப தூரத்துல ஸ்திதி பண்ணற அந்த சூரிய பகவான் ஆத்ம சைதன்யமாயிட்டு நமக்குள்ளேயே தான் இருக்கார். வெஷ்டி சரீரமாயிருக்கிற எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். அதே மாதிரி சமஷ்டியா இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலையும் சூரிய பகவான் சாட்சி ரூபத்துல இருக்கார். அப்படி இருக்கிற சூரிய பகவானோடு தேஜஸுக்கு உள்ளயாக்கும் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதனால பாஹ்ய
அந்தர் ஸ்வரூப சைதன்யமாயிருக்கிற சூரியன். உதகயனம் அப்படின்னாக்கா உத்தராயணம், தட்சிணாயனம், வைஷுவதம். சூரியன் தன்னோடு ரெண்டு தளங்கள் மாதிரி இருக்கிற பூமியிலையும் சொர்க்கத்திலையும் சூரியனோடு பிரகாசத்தை ஈக்குவலாயிட்டு கொடுக்கிறார். அதாக்கும் வைஷுவதம். ഭൂമണ്ഡലത്തോട് നേർ മധ്യസ്ഥിതിയിൽ നിന്നുണ്ട് രണ്ട് അർദ്ധഗോളങ്ങളിലെയും ഈക്വലായിട്ട് പ്രകാശത്തെ കൊടുക്கிறார் സൂര്യദേവൻ. அந்த സ്ഥാനമാക്കും வைஷுவதம். ഭൂമിയോട് നടുവിലെ നേർക്കോട്ടിലെ വരത്ത മേഷമാസം, അതിനോട് 7வது മാസമാക്കും തുലാമാസം. இப்படி இருக்கிற மேஷமாசம் துலாமாசம் அப்படிங்கிற மாசங்களில பகலும் ராத்திரியும் ஈக்குவல் ஆயிட்டு உண்டாகும். 60 நாழிகையாக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட். 2 நாழிகை அப்படிங்கிறது 48 மினிட். 3 நாழிகை அப்படிங்கிறது 1 ஹவரும் 12 மினிட்டும். 4 நாழிகை அப்படிங்கிறது 1 ஹவரும் 36 மினிட்டும். 5 நாழிகை அப்படிங்கிறது 2 மணிக்கூர். இப்படி 24 மணிக்கூர் சேர்ந்ததாக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது. 60 நாழிகை கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது. மிதுன மாசம் முதல்க்கு தனுமாசம் வரைக்கும் பூமியோடு உத்தரார்த்தங்களில சூரியன் சஞ்சரிக்கிற காலம் உத்தராயணம். மகரமாசம் முதல்க்கு கடகமாசம் வரைக்கும் கர்க்கடக மாசம் வரைக்கும் பூமியோடு தட்சிணார்த்தத்தில சூரியன் சஞ்சரிக்கிற காலம் தட்சிணாயனம். യഥാർത്ഥത്തില സൂര്യനുക്ക് ചലനമില്ലേ. ഭൂമിയാക്കും സൂര്യനെ ചുറ്റறது. സൂര്യൻ കിഴക്കില് ഉദിக்கிறதாயிட்டும் மேற்குல அஸ்தமிக்கிறதாயிட்டும் நமக்கு இந்த பூமியிலேருந்து பார்க்கறத அனுபவப்படுறது. ஒரு நாளைக்கு 1 டிகிரி வீதம் 360 ദിവസം எடுத்துண்டாக்கும் ராசி சக்கரத்துல சூரியன் மூவ் பண்றது. ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது 30 டிகிரி ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 12 ராசி கட்டம் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு ராசி சக்கரம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உத்தரார்த்த கோளத்துக்கு உள்ள சூரியனோட சஞ்சாரத்துக்கு பேராக்கும் உத்தராயணம். அதே மாதிரி தட்சிண பாகங்களுக்கு சஞ்சரிக்கிறதாக்கும் தட்சிணாயனம். ഉത്തരായനം, ദക്ഷിണായനം, வைஷுவதம். வைஷுவதம் அப்படிங்கிறது ஈக்குவலான, ராவும் பகலும் ஈக்குவலான அந்த மாசங்களுக்காக்கும் அது சொல்றது. இப்படி இருக்கிற சப்ஞாபிகி பேருகளால மாந்தியா மெல்ல ரொம்ப ஸ்லோவாயிட்டு, ஷைக்ரியா ரொம்ப ஸ்பீடில் ஆயிட்டு, சமானாபிகி ஈக்குவல் ஆயிட்டும்,
ഗതിഭിഹി സഞ്ചരിച്ചിണ്ട്, ആരോഹണ ഏற்றம், അവരോഹണ ഇറക്കം, സമാന ഈക്വൽ இப்படி இருக்கிற ஸ்தானேஷு സ്ഥാനങ്ങളില്, ഏற்ற ഇറക്ക തുല്യ സ്ഥാനങ്ങളില്, യഥാസവനം കാലத்துக்கு தகுந்த மாதிரி, അഭിവദ്യമാനഃ പ്രാപിക്കരുത്, മകര ആദിഷു മകരം തുടങ്ങിന രാശിഷു രാശി ചക്രങ്ങളിലെ ഇരിக்கிற രാശികളിലെ, അഹോരാത്രാണി രാത്രിയും പകലും കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഒരു ഫുൾ സ്റ്റോപ്പ് ഇല്ലാതെക്ക്, ദീർഘ നീളം ഇരിക്കുന്നത്, ഹ്രസ്വ ചില മാസങ്ങളിലെ നീളം കമ്മിയായിട്ടും, സമാനാനി ചില മാസങ്ങളിലെ ഈക്വലായിട്ട്, അതായത് രാവും പകലും ഈക്വലായിട്ടും, വിധത്തെ സഞ്ചാരം ചെയ്യരുത്. അത്രയും ആക്കും സൂര്യനെ സംബന്ധിച്ച് നമ്മൾ இந்த ഗദ്യഭാഗത്തിലെ பார்த்தோம். ചില മാസങ്ങളിലെ സൂര്യഭഗവാൻ സഞ്ചാരം മണ്ഡലത്തെ പകൽ ജാസ്തിയായിരിക്കും, ചില മാസങ്ങളിലെ പകൽ കമ്മിയായിരിക്കും. പകൽ ജാസ്തിയായിരിക്കു அப்படின்னா രാത്രി കമ്മിയായിരിക്കുன்னு അർത്ഥം. அதே மாதிரி பகல் கம்மியா இருக்கு அப்படின்னா ராத்திரி ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். டோட்டலா 60 நாழிகையாக்கும் ஒரு நாள். அதுல 31 நாழிகை பகல் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி 29 நாழிகை தான் உள்ளது அப்படின்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிட்டாக்கும் இப்போ நம்ம ஒரு நாழிகை அப்படின்னா எத்தனை ஹவர்ஸ் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம 5 நாழிகை வரைக்கும் பார்த்தோம். 5 நாழிகை அப்படின்னா 2 மணிக்கூர் அப்படின்னு அர்த்தம். 6 நாழிகை அப்படின்னா 2 மணிக்கூரும் 24 மினிட்டும். 7 நாழிகை அப்படின்னா 2 மணிக்கூറും 48 മിനിറ്റും. 8 നാഴികை அப்படின்னா 3 മണിക്കൂറും 12 മിനിറ്റും. 9 നാഴികை அப்படின்னா 3 മണിക്കൂർ 36 മിനിറ്റ്. 4 നാഴിகை 11 നാഴിகை அப்படிங்கிறது 4 மணிக்கூர். 11 നാഴികை 4 മണിക്കൂറും 24 മിനിറ്റും. 12 നാഴികை 4 മണിക്കൂറും 48 മിനിറ്റും. 13 നാഴികை 5 മണിക്കൂറും 12 മിനിറ്റും. 14 നാഴികை 5 മണിക്കൂറും 36 മിനിറ്റും. 15 നാഴികை 6 മണിക്കൂർ. അപ്പോൾ 5 നാഴികയാക്കും 2 മണിക്കൂർ. 10 നാഴികை 4 മണിക്കൂർ. 15 നാഴികை 6 മണിക്കൂർ. 20 നാഴികை 8 മണിക്കൂർ. 25 നാഴികை 10 മണിക്കൂർ. 30 നാഴികை 12 മണിക്കൂർ. അതേമാതിരി 35 നാഴികை 14 മണിക്കൂർ. 40 നാഴികை 16 മണിക്കൂർ. 45 നാഴികை 18 മണിക്കൂർ. 50 നാഴികை 20 മണിക്കൂർ. 55 നാഴികை 22 മണിക്കൂർ. 60 നാഴികை அப்படின்னா 24 മണിക്കൂർ. ഒരു നാൾ, ഡേയും രാത്രിയും കൂടിച്ചേർന്ന നാൾ. ശരിക്കും കണക്കുപടി பார்த்தானாக்கா ഒരു നാൾ அப்படிங்கிறது 23 ഹവേഴ്സും 59 സെക്കൻഡ്സും
സോറി 23 ഹവേഴ്സും 53 മിനിറ്റ്സും 50 സെക്കൻഡ്സും താനുള്ളത്. இருந்தாலும் ஒரு ரவுண்டப்பாயிட்டு 24 மணிக்கூர் அப்படின்னு நம்ம சொல்லுறோம், அவ்வளோதான். அப்ப இത്രയും விஷயங்கள் இந்த சூரிய கதியை சம்பந்திச்ச காரியங்கள் இருக்கு. அதை நன்னா கொஞ்சம் டீட்டெயில் ஆயிட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டாக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்தது. പകൽ 30 നാഴികയും രാത്രി 30 നാഴികയും, അതായത് പകൽ 12 ഹവേഴ്സും രാത്രി 12 ஹவர்ஸும் கூடி சேர்ந்தாலாக்கும் 24 ஹவர்ஸா இருக்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது உண்டாகிறது. ஒரு சில மாசங்களில பகல் 30 நாழிகைக்கு கூடுதலாயிட்டு இருக்கும். ஒரு சில மாசங்களில பகல் 30 நாழிகையை விட கம்மியா இருக்கும். പകൽ കൂടിനാനാ രാത്രി കുറയും, പകൽ കുറഞ്ഞാനാ രാത്രി കൂടും. മേഷരാശിയിലെയും മേഷരാശിന്ന് ചിലർത്തിവിടെ മേഷമാസം, മേഷമാസത്തിലെയും തുലാമാസത്തിലെയും പകലും രാത്രിയും ഈക്വൽ ആയിട്ട് ഇരിക്കും. ഇത്രയും കാര്യങ്ങളാക്കും നമ്മളിങ്ക பார்த்தது. அந்த ஈக்குவலான அவஸ்தைக்கு பேராக்கும் நம்மளிங்க பார்த்தது வைஷுவது அப்படின்னு பார்த்தோம். சூரியனும் சூரியனை சுத்தர கிரகங்களும் அந்த கிரகங்களோடு உபகிரகங்கள் சப்லாட் இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் சௌரயூதம். இந்த பிரபஞ்சத்தில் அநேக கோடி நட்சத்திரங்களில் ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கிற ஒரு நட்சத்திரமாக்கும் சூரியன். சூரியனுக்கு எபிலிட்டி இருக்கு. எல்லா நட்சத்திரங்களுக்கும் சுயம் பிரகாசிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கு. ஆனா சூரியனை சுத்தர கிரகங்களா இருக்கிற புதன், சுக்கிரன், பூமி, ചൊവ്വ, குரு, ശനി இதுக்கொன்னும் സ്വയം பிரகாசிக்கிறதுக்கான எபிலிட்டி இல்லை. இதெல்லாம் சூரியனுமாயிட்டு இருக்கிற அந்த ஒரு மேக்னெட்டிக் பவர் காரணமாயிட்டு സ്വയം കറങ്ങിണ്ട് അതോട് കൂടിയിട്ട് സൂര്യനെയും ചുത്തறது. ചന്ദ്രൻ ഭൂമിയോട് ഒരു ഉപഗ്രഹം, അതാണത് സബ്ലോഡ് ആക്കും. ചന്ദ്രൻ സ്വയം കറങ്ങിണ്ട് ഭൂമിയെ ചുത്തறது. ഭൂമി സൂര്യനെ ചുത്തறதுனால ചന്ദ്രനും സൂര്യനെ ചുത്തறது. சௌரயூதத்துக்கு சுற்றிலும் ராசி மண்டலம் ஸ்திதி பண்றது. பூமியிலேருந்து பார்க்குறவாளுக்கு சூரியனும் மற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் இந்த ராசி மண்டலத்தில் ஸ்திதி பண்றதாயிட்டு കാണறதுக்கு சாதிக்கும். பூமிக்கு சுற்றும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட பதத்தில் சஞ்சரிக்கிறதாயிட்டு நமக்கு இங்கே பூமியிலேருந்து பார்க்கறத தோணுறது. இந்த சூரிய பதத்தோடு 2 பாகங்களிலே ஆயிட்டு 9 டிகிரி வீதம் இருக்கிற டிஸ்டன்ஸில் ராசி மண்டல பாகத்தில் அந்த பொசிஷனை ராசி சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. கோடிக்கணக்குக்கு மைல் உயரத்தில் ஆகாசத்தில் ஆதியும் அவசானமும் இல்லாதக்கு அக்கம் இந்த கண்டினியூஸான ராசி சக்கரம் ஸ்திதி பண்றது. ராசி சக்கரத்தில் இருக்கிற விவித ராசிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு ஒரு
ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பமாயிட்டு குறிக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது மேஷராசியோடும் அஸ்வதி நட்சத்திரத்தோடும் ஆரம்பமாயிட்டு கணக்காக்கப்பட்டிருக்கு. நிரயன சக்கரமாயிட்டாக்கும் இதை நம்ம பார்க்கிறோம். சாயன சக்கரம், நிரயன சக்கரம். அதுல நிரயன சக்கரமாயிட்டு பார்க்கிறோம். மூவபிள் சக்கரமாயிட்டு ராசி மண்டலத்திலேயாக்கும் நட்சத்திரங்களும் ஸ்திதி பண்றது. 27 நட்சத்திர கூட்டங்களை தெரிஞ்சுண்டு அதோடதெல்லாம் ஸ்தானவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான இந்த 27 நட்சத்திரங்களை தவிர கோடானுகோடி நட்சத்திரங்களும் ராசி மண்டலத்தில் ஸ்திதி பண்றது. ராசி சக்கரம் எல்லா நாளைக்கும் கிழக்கிலேந்து மேற்கு ஒரு தடவை சுத்துறதாயிட்டு நமக்கு அனுபவப்படுறது. பூமி சூரியனை வருஷத்துல ஒரு தடவை சுத்தி கம்ப்ளீட் பண்றது, பூர்ணதையாவது அந்த பிரதட்சிணம். சூரியனும் ராசி மண்டலமும் அசையறது இல்லை. சூரியனை சுத்தற பூமியில நிக்கிற நமக்கு சூரியனுக்கு ചുറ്റുമായിട്ട് സ്ഥിതി പണ്ണற രാശി വഴിയാ സൂര്യൻ മൂവ് പண்றதாயிட்டு അനുഭവപ്പെടുறது. கிரகங்களோடு சலனத்தாலேயே ராசிகளை கடந்து போறது. ராசி சக்கரத்துல விவித ராசிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரத்யேகமான பாயிண்ட் ஸ்வீகரிச்சிருக்கோமே, அந்த பாயிண்ட்டுக்கு சுற்றும் இருக்கிற கோணோடு மொத்தம் டிகிரி அப்படிங்கிறது 360 டிகிரி. அதே மாதிரி பூமிக்கு சுற்றும் 360 டிகிரி, சூரியனுக்கு சுற்றும் 360 டிகிரி. சூரியனும் சௌரயூதத்துக்கு மேலே இருக்கிற ராசி மண்டலத்தையும் 360 டிகிரி ஆயிட்டு பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் காணற நட்சத்திர கூட்டங்களை அதாவது நட்சத்திரங்களோட சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நட்சத்திரங்களுக்கும் அந்த நட்சத்திரங்கள் நிற்கிற ராசி மண்டலத்துக்கும் நம்மளோட பூர்வீகர்கள் பேருகளை போட்டார். அஸ்வதி, பரணி அப்படின்னு. பூமியோடு சலனத்தால சூரியன் மேஷராசியில பிரவேசனம் பண்றதுலேருந்து ராசி மண்டலத்தோடு ஒரு ஆரம்பமாயிட்டு நினைச்சு அந்த ராசி மண்டலத்தை 12 ஆயிட்டு செப்பரேட் பண்ணினா பூர்வீகர்கள். அது 30 டிகிரி இருக்கிற ராசி மண்டல கண்டங்களாயிட்டு இருக்கு. 12 கண்டங்களாயிட்டு இந்த ராசி மண்டல கண்டங்களாக்கும் ராசிகள். அதாவது ராசிகளில இருக்கிற நட்சத்திரங்களோடு ரூபத்தோடு அடிஸ்தானத்தில் ராசிகளுக்கு பேரும் கிடைச்சது. ஆடோடு ரூபம் இருக்கிற நட்சத்திர கூட்டம் இருக்கிற ராசிக்கு மேஷம் அப்படிங்கிற பேரு. காளமாடோடு ரூபம் இருக்கிற ராசிக்கு ரிஷபம் அப்படின்னு பேரு. இப்படி 12 ராசிகளுக்கும் பேரு.
ഒരാണും പെണ്ണും കൂടിച്ചേർന്ന രാശിയായിട്ട് മിഥുനം. ഞണ്ടോട് സ്വരൂപം ഇരിக்கிற കർക്കിടകം, സിംഗത്തോട് രൂപം ഇരിக்கிற ചിങ്ങം, அதே மாதிரி கன்னிகையோடு ரூபம் இருக்கிற கன்னி மாசம். துலாசு அதனோடு காரகத்துவம் இருக்கிற துலாராசி. தேழு அப்படிங்கிற ரூபம் இருக்கிற விருச்சிக ராசி. அதே மாதிரி வில்லு அதனோடு ஒரு ரூபம் இருக்கிற தனுராசி. அதே மாதிரி ஜலத்தில் இருக்கிற உயிரினமாயிருக்கிற மகர மത്സ്യத்தோடு ரூபம் இருக்கிற மகர மாசம். கொடம், அந்த கொடம் அப்படிங்கிற சிம்பல் இருக்கிற கும்பம். ரெண்டு மீன்கள் கூடி சேர்ந்து நிற்கிற மீன ராசி. இப்படி எல்லாம் ஆக்கும் ராசியோடு பேருகள். சூரியன் மேடம் ராசியில பிரவேசிக்கிற அந்த நாளைக்கு மேஷமாசம் 1ஆம் தேதி அப்படின்னு தீர்மானிக்கப்படுறது. சூரியன் மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பிரவேசனம் பண்ற அந்த நாளைக்கு ரிஷபம் 1 அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த மாசங்களுக்கு பேரும் உண்டாச்சு. இப்படி பூமிக்கு மேல ராசிகள் ஸ்திதி பண்றது. இந்த 12 ராசிகளும் தொடர்ச்சியாயிட்டு ஸ்திதி செய்யறதுனால இது எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து ராசி சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. ராசி மண்டலத்தில் கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஸ்திதி செய்யற அந்த பகிராகாச பாகம் சௌரபதத்தோடு 9 டிகிரி 2 பக்கமும் இருக்கிற ராசி மண்டல சக்கரமாக்கும் ராசி சக்கரம் அப்படின்னு பார்த்தோம். சூரியனும் அதனோடு கிரகங்களும் உபகிரகங்களும் சேர்ந்ததாக்கும் சௌரயூதம். சூரியன் ஒரு நட்சத்திரமாக்கும் இருந்தா கூட அது பூமியில அதிசக்தியாயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அதனாலேயே அத கிரகம் அப்படிங்கிற பேரில் சொல்லப்படுறது. சந்திரன் பூமியோடு உபகிரகமாக்கும் இருந்தா கூட பூமியில அந்த சந்திரன் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுனால அதையும் கிரகமாயிட்டு ட்ரீட் பண்ணப்படுறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழம், சுக்கிரன், சனி இப்படின்னு 7 கிரகங்கள். சூரியனிலேருந்து இருக்கிற அந்த தூரத்துக்கு தகுந்த மாதிரி கிரமத்திலேயாக்கும் இந்த சப்த கிரகங்களை சொல்லப்படுறது. சூரியன் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு சந்திரன் அப்படிங்கிற வஸ்து தடசமாகறத ராசி மண்டலத்தில் ஒரு நிழல் பிரத்யட்சமாகும். இது சந்திரனோடும் பூமியோடும் ചലനങ്ങൾക്ക് തകുന്ന മാതിരി മാർക്ക് ചെയ്യறதுக்கு സാധിക്കും. ഭൂമിയിലേന്ത് സൂര്യനെയും ചന്ദ്രനെയും ഗവനിച്ച് அந்த ചലനപദങ്ങളെ மார்க் பண்றதுக்கு சாதிக்கும் அப்படின்னாக்கா அந்த பதங்கள் சலன பதங்கள் 2 திக்கில 180 டிகிரி വ്യത്യാസത്തിൽ തുല്യമായിട്ട് இருக்கிறத കാണறதுக்கு சாதிக்கும். இந்த ஸ்தானம்
கிரகணத்துக்கும் சந்திர கிரகணத்துக்கும் காரணமாயிட்டு தீருறது. ഇതാക്കും രാഹു കേതുക്കൾ. രാശിമണ്ഡലത്തിലെ வியாழத்துக்கும் சனிக்கும் நடுவில் இருக்கிற பிரமண பதத்தில் ராகு கேதுக்கள் ஸ்திதி பண்ணுறது. கிரகங்களாயிட்டு ராகு கேதுக்களை சொல்லப்படுறதில்லை, ஷேடோ கிரகம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இப்படி சப்த கிரகங்களும் அப்படி இல்லைன்னா 2 தீப்த நட்சத்திரங்களாயிருக்கிற சூரிய சந்திரர்களும் பஞ்சகிரகங்களும் அதே மாதிரி ராகு கேது இப்படி இருக்கிற 2 ഛായാ கிரகங்களும் சேர்ந்தாக்கும் நவகிரகங்களாயிட்டு சொல்லப்படுறது. ഇതുകൂടാതെക്ക് ராசி சக்கரத்தில் குளிகன் அப்படிங்கிறத கொடியும் மார்க் பண்ணுவோம். குளிகன் ஓரோ நாளைக்கும் വ്യത്യസ്തமான 2 രാശികളിൽ രാത്രിയും പകലും ഉദിக்கிறതായിട്ടാക്കും சொல்லப்படுறது குளிகோதயம் அப்படின்னு. പകലോടോ രാത്രിയോടോ അളവ് 8 ഈക്വലാന ഭാഗമാക്കണം. പകൽ അതാത് നാളോട് മുതൽ കിഴമയോട് ക്രമമനുസരിച്ച് എണ്ണണം. അതാണിത് புதன்கிழமையாக்கும் அப்படின்னாக்கா முதல்ல இருக்கிற கிரமம் புதன், அதுக்கப்புறம் வியாழம் வெள்ளி இப்படின்னு எண்ணிண்டு வரத்த சனி அப்படிங்கிற அந்த இடத்துலயாக்கும் குளிகோதயம். രാത്രിയോട് സമയം அப்படின்னு பார்க்கறத 5வது நாள் முதல்க்கு எண்ணணும். இப்போ புதனாக்கும் നമ്മൾ எண்ணணும் பகல்ல அப்படின்னாக்கா புதன் வியாழம் வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஞாயிறுலேருந்து எண்ணணும். அப்படி ശനിയോട് ഭാഗം വരത്തെയാക്കും ഗുളികോദയം ഉണ്ടാകും. നവഗ്രഹങ്ങളും ഗുളികനും ഉൾപ്പെടെ രാശിചക്രത്തിലെ 10 ராசிகளிலேயாയിട്ടാക്കും ഇതെല്ലാം നമ്മൾ മാർക്ക് பண்ணுவோம். இதை தவிர ஜனிச்ச சமயத்தில் இருக்கிற லக்னத்தையும் மார்க் பண்ணுவோம். அப்படியாக ராசி சக்கரத்தில் மொத்தம் 11 விஷயங்களையாக்கும் மார்க் பண்ணுவோம். இதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுண்டு இந்த அத்தியாயத்துக்குள்ள பிரவேசனம் பண்றோம். இங்கே மகர ஆதிஷு ராசிஷு அஹோராத்ராணி தீர்க்க ஹ்ரஸ்வ சமானி விதத்தே அப்படின்னு சொன்னதால அந்த ராசி சக்கரத்தையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். எட்டு 8,65,000 மைல் வியாசம் இருக்கிறதாக்கும் சூரியன். 88,700 மைல் வியாசமாக்கும் குரு அப்படிங்கிற கிரகத்துக்கு இருக்கு. 71,500 மைல் வியாசமாக்கும் சனி அப்படிங்கிற கிரகத்துக்குள்ளது. பூமிக்கு
7927 മൈൽ വ്യാസമാക്കുമുള്ളത്. ശുക്രനുക്ക് 7700 മൈൽ വ്യാസം, ചൊവ്വായ്ക്ക് 4250 മൈൽ വ്യാസം, ബുധനുക്ക് 3100 മൈൽ വ്യാസം, ചന്ദ്രനുക്ക് 2158 മൈൽ വ്യാസം. கிரகங்களோடு அந்த சைஸு அதாக்கும் நம்ம இப்போ பார்த்தோம். பூமியிலேருந்து கிரகங்களுக்கான டிஸ்டன்ஸு, கிரகங்களோடு சலனத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் விவித டிஸ்டன்ஸில் வரும். பூமியிலேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் கிரகங்கள் மூவ் ஆகிறத, அந்த கிரகங்களுக்கு பூமியிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் எத்தனை அப்படிங்கிறத அப்ராக்சிமேட் ஆகிட்டு சொல்லப்படுறது. பூமியிலேருந்து சந்திரன் மேக்சிமம் தூரமா இருந்தானா 2,53,000 மைல் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி சூரியன் 944,52,000 மைல். பூமியிலேருந்து மேக்சிமம் இருக்கிற டிஸ்டன்ஸில் கிரகங்கள் இருந்தால் இருக்கிற கணக்கையாக்குமே பார்க்குறோம். பூமியிலேருந்து மேக்சிமம் புதனோடு டிஸ்டன்ஸு 1360 லட்சம் மைல். சுக்கிரனுக்கு 1610 லட்சம் மைல். ചൊവ്വായ്ക്ക് 2,480 ലക്ഷം മൈൽ. ഗുരുവുക്ക് 6000 ലക്ഷം മൈൽ டிஸ்டன்ஸ் ஆக்கமுள்ளது. அதே மாதிரி பூமியிலேருந்து மேக்சிமம் சனிக்கான அந்த டிஸ்டன்ஸு 10,280 லட்சம் மைல். கிரகங்களோடு அந்த சைஸு, பூமியிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸு, இதோட அடிஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் பூமியில் பலவிதமான இன்ஃப்ளூயன்ஸு உண்டாக்குறது. கிரகங்களோட ஸ்பீடும் அந்த கிரகங்களுக்கு சூரியனிலேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸும் அனுசரித்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலேயாக்கும் சூரியனை சுத்துறதுக்கான டைமை எடுத்துக்கிறது. புதன் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 நாள்களாக்கும் எடுத்துக்கிறது. சுக்கிரனுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு 225 நாள் ஆகிறது. சந்திரனுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கான டைம் அப்படிங்கிறது 354 நாள்கள். பூமி 365 നാളുകൾ എടുത്തുണ്ടാക്കും. അതായത് ഒരു വർഷം എടുത്തുണ്ടാക്കും സൂര്യനെ ചുത്തുறது. ചൊവ്വായ് 587 നാളുകൾ എടുത്തുക്கிறது സൂര്യനെ ചുത്തുறதுக்கு. അതായത് ഒരു വർഷവും 7 മാസവും 8.5 നാളുകളും എടുത്തുക്கிறது. വ്യാഴം 11 വർഷവും 10 മാസവും 10 നാളുകളും ആക്കും സൂര്യനെ சுத்துறதுக்கு எடுத்துக்கிறது. அதையாக்கும் நம்ம ஒரு வியாழகட்டம் அப்படின்னு சொல்றோம். அத ടോട്ടലായിട്ട് 12 വർഷം அப்படின்னு சொல்றோம். ആക്ച്വലായിട്ട് 11 വർഷവും 10 മാസവും 10 നാളുകളും ആക്കും. അതേമാതിരി ശനി 29 വർഷവും 5.5 മാസവും എടുത്തുണ്ടാക്കും സൂര്യനെ
சுத்துறது. புதனும் சுக்கிரனும் சூரியனோடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகங்களாக்கும். புதன் സൂര്യനിലേന്ത് 45 ഡിഗ്രിയിലെ കൂടുതലായിട്ട് ഡിസ്റ്റൻസിൽ നിൽക്കാതെ. ശുക്രൻ 2 രാശിയെ താണ്ടി പോകാതെ സൂര്യനിലേന്ത്. அதனால സൂര്യൻ ബുധൻ ശുക്രൻ ഇവ 12 രാശികളെ പൂർത്തി പண்றதுக்கு അപ്രോക്സിമേറ്റ് ആയിട്ട് 1 വർഷം എടുക്കാം. ചന്ദ്രൻ 27 നാളുകൾ എടുത്തുണ്ട്. ചൊവ്വായ് 587 നാളുകൾ എടുത്തുണ്ട്. ഗുരു 11 വർഷം 10 മാസം 10 നാളുകൾ എടുത്തുണ്ട്. ശനി 29 വർഷം 5.5 മാസം എടുത്തുണ്ട്. രാശിചക്രത്തെ ഒരു തടവ പൂർത്തിയാക്കുക. രാഹു കേതുക്കൾ 18 വർഷം എടുത്തുണ്ടാക്കും ഒരു രാശിചക്രത്തെ പൂർണ്ണമായിട്ടും കംപ്ലീറ്റ് പண்றது. ഗ്രഹങ്ങൾ ഒരു രാശിയിലെ നിൽக்கிற അപ്രോക്സിമേറ്റാன കാലഘട്ടം. സൂര്യൻ 30 டிகிரி இருக்கிற ஒரு ராசி கட்டத்தில் 1 மாசம் இருப்பர். புதன் அப்ராக்சிமேட் ஆயிட்டு 1 மாசம் இருப்பர். சுக்கிரன் அப்ராக்சிமேட் ஆயிட்டு 1 மாசம் இருப்பர். அதாவது 30 நாள் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்க பറ്റാது. 28 நாள் 27 நாள் இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாகும். சந்திரன் 1 மாசத்துல அப்படின்னு சொல்ல முடியாது. ചന്ദ്രൻ 2.25 ദിവസമാക്കും ഒരു രാശിഘട്ടത്തിൽ ഇരുപ്പർ. ചൊവ്വായ് 49 നാളുകൾ, അതായത് 1.5 മാസം ഒരു രാശിഘട്ടം. വ്യാഴം 361 നാളുകൾ, അതായത് 1 വർഷം ഒരു രാശിഘട്ടത്തിൽ. രാഹു കേതു 1.5 വർഷമാക്കും ഒരു രാശിഘട്ടത്തിൽ. ശനി 2 വർഷവും 5.5 മാസവുമാക്കും ഒരു രാശിഘട്ടത്തിൽ ഇരുപ്പർ. 12 ராசிகளாக்கும் உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். പന്ത്രണ്ട് രാശികൾക്ക് அதிபர்களாயிட்டு ராகு கேதுக்களை தவிர இருக்கிற சப்த கிரகங்களை சொல்லப்படுறது. மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியாக்கும் ചൊവ്വായ്. ഋഷഭരാശിക്കും തുലാരാശിക്കും അധിപതി ശുക്രൻ. മിഥുനരാശിക്കും കന്നിരാശിക്കും അധിപതി ബുധൻ. മീനരാശിക്കും ധനുരാശിക്കും അധിപതി ഗുരു. മകര കുംഭരാശികളോട് അധിപതി ശനി. കടകരാശിയോട് അധിപതി ചന്ദ്രൻ. സിംഹരാശിയോട് അധിപതി സൂര്യൻ. இப்படின்னு ஆதிபத்தியம். സൂര്യനുക്കും ചന്ദ്രനുക്കും ഒരു രാശിയോട് அதிபதி ஸ்தானம் மட்டும்தான் உள்ளது. பாக்கி எல்லா கிரகங்களுக்கும் 2 ராசிகளோடு அதிபதி ஸ்தானம் இருக்கு. இங்க நம்ம ஜோதிஷத்தை அல்லா தெரிஞ்சுக்கிறோம். சூரியனோடு கதி
அப்படிங்கிறதாக்கும் நம்மளோட சப்ஜெக்ட். அதையாக்கும் நம்ம இந்த பாகவதத்தில் படிக்கிறோம். அதுக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் பூர்ணமாയിട്ടും அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனாலேயாக்கும் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுக்கறது.